வாங்க. உன்னை நான் வேலைக்கு சேர்த்தனா இல்லை அவன் வேலைக்கு சேர்த்தானா? அவரை பார்த்தா முதலாளி மாதிரி இருக்கே. தம்பிங்க உங்க என்ட்ரியே சரியில்லையே. தம்பி யார் உலகநாதன்? யாரு? ஏய் தம்பியா, மரியாதையா பேசுறா. நீனும் வேலை கேட்டு வந்திருக்கா, நானும் வேலை கேட்டு வந்தேன். மரியாதை ஏய் கொஞ்சம் அரைஞ்சு விடுவேன். அப்ப இருந்தாலும் வேலை கேட்டு வந்தாளா? முகரை பார்த்தா தெரியலையா? சரி என்ன வேலைக்கு சேர்க்கிறேன்னு சொல்லி ஓவர் பில்ட் ஒவ்வொரு கெட்ட கெடுக்கு கையெல்லாம் அமுக்கணும். முகரை கடைய பாரு. புழுகு போனா போய் அங்கிட்டு. யாரும் பேண்ட் ஓட்டா உடனே முதலாளியா? ஐயோ தெரியல சார். இந்த ஆள் தான் முதலாளின்னா இவ்வளவு நேரம் பில்டப் வேற ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். போடா, இனிமே நீ தானே எனக்கு கையெல்லாம் அமுக்குற. போடா போடா போடா. இருங்கடா, நான் எவ்வளவு பெரிய ஆளு. என்ன எவ்வளவு பெரிய ஆளு? எவ்வளவு பெரிய ஆளு? என்ன மயத்துக்கு அப்புறம் இந்த வேலைக்கு வர்ற? போக வேண்டியானே. ஏய் நீ பேண்ட் சட்டை போட்டுக்கும் போது புதுசா போட்ட ஆள் மாதிரி இருக்கடா. அப்போ ஏய் நான் வேலைக்கு வரலடா. உலகநாதன் எங்கயா? அவர்தான் நானும் தேடுறேன். அந்த ஆளு யாரு சார்? என்கிட்ட எனக்கு எப்படியா வேலை வாங்கி கொடுங்க சார் இந்த பில்டிங்ல. சுமாரா சின்ன பையல சுமாரா. உனக்கு வேலை தானே வேணும்? எனக்கு வாங்கி தரேன். நீ ஏன் கவலைப்படுற? அந்த ஆள் மேல சாய கூடாது சார். எனக்கு எவ்வளவு சார் சம்பளம் தரீங்க? இந்த ஆளு 500 ரூபாய் தான். 500 ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. 500 ரூபாயா? பிச்சைக்காரன் அவன்கிட்ட போயிட்டு நீ வேலை கேட்டு. உனக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதுமா? 2000 ரூபாய் போதும் சார். ஏமா வீட்டுல எல்லாம் செலவு நிறைய, ரொம்ப சிரமப்படுறாங்க வீட்டுக்காரர். அந்த ஆளு போயிட்டேன் சார். ஆமா சும்மாரா. உனக்கு வேலை வாங்கி தரேன். உனக்கு சேர்த்து வேலை பேசுறேன். ஆமா ஏய் வேலை தானே போய் சார். சரி எனக்கு ஒரு 2000 மட்டும் வாங்கி கொடுங்க. உனக்கு 2000 5000 வாங்கி தரேன். ஆவுனா பொம்பளைய பிடிக்கிற வேலையை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை விழுதுக்கு முன்னாடி அட்வான்ஸா போய் கட்டி பிடிக்க. சரி அண்ணே வாங்கண்ணே. நீங்க யாருன்னு தேடி வந்தீங்க? 150 ரூபா கொடுங்க. சல்லி இல்ல குப்பை கிப்பை கிடந்தா பிறக்குவேன். குப்பை பிறக்குவேன் தின்னுடா சின்ன பையன். ஹலோ இறுதி ஒன்று வச்சுக்கிறேன். நீ வேலைக்கு வந்துட்டு அப்புறம் ஜவடால் மாதிரி வேலை வச்சுக்கிட்டு. இப்போ நீங்கள் யாரை தேடி வந்தீங்களே? உலகநாதன் ஒரு ஆளு. உலகநாதன் இல்லை, சூப்பர்வைசர் மேகநாதன். முண்டை அந்த பேரே ஒழுங்கா. அவனாவும் 2 பாரு. நமக்கு தேவையா? எந்த வெண்ணையா இருந்தானே நமக்கு தேவை வேலை. எந்த வெண்ணையாவா? அந்த மேகநாதன் வெண்ணை நான் தான்டா. எடுவட்டவளை என்னடா ஐயா 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 மேகநாதன் ஐயா நீங்களா? ஏய் ஒன்றும் நீ அப்பில் போகிற இல்லைன்னா டவுனில் வர்ற. ஏய் மரியாதைக்கு வேட்டி இல்லாமடா வைப்பாங்க. ஐயோ உன் என்ட்ரியே சரியில்லையாட்டா. அது கோமணம்டா. இதில் முகர கட்டை எம்ஜிஆர் பாட்டு வேற, எம்ஜிஆர் ஸ்டைல் வேற. இந்த வளத்தில் எம்ஜிஆர் எங்கடா இருந்தார்? இதில் துண்டை உதறி மேலே ஓட்டா முண்டை அங்கே போய் மாட்டிக்கிருச்சு. உன் முதல்ல டைமிங் சரியில்லையா உனக்கு? ஐயா மன்னிச்சிருங்கய்யா. பிஞ்சு வகும் பிஞ்சு ஏண்டி இங்கே வாடிங்க. இங்கே வாங்க, இங்கே வாண்ணே. வா தம்பி, நான் கூப்பிட்டுக்கிறேன். நீ இப்போ கேப்பில் கிடா வெட்டுற வேற வச்சுக்கிறாளே. என்னடி சாரு ஏண்டி இப்போ அவன் கிடக்குறான் சின்ன பையன் குப்பை பறக்கிறதுக்கு. ஆளு தரம் தெரியுதா? அவர் தான் நம்ம முதலாளிங்கிறேன். தம்பி நீங்கள் வாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆமாங்க வேலைக்கு வர்றியா? கோட்டை இவ பெரிய சாவித்திரி, அவன் எம்சிஆரான். முகரக்கட்டையில் அது கருவாடு களை வாங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வேலைக்கு வர்றியா? வர்றேன் வர்றேன் வர்றேன். இன்னும் சவுடால சொல்கிறேன். வர்றேன். இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறீ, அப்புறம் நான் வராமல்? உன்னை நான் கெஞ்சிலாம் கேட்கல. வர்றியா? வர்றேன் வர்றேன். என்ன வேலை பார்ப்பேன்? எல்லா வேலையும் பார்ப்பேன். முதல்ல என்ன வேலை பார்ப்பேன்னு சொல்லுங்க. எல்லா வேலையும் பார்ப்பேங்கிறல்ல. உன் வாயை மூடுறி. நீ கட்டட வேலையில் என்ன வேலை தெரியும்? கம்பி கட்ட தெரியும். இப்போ உன்னை வேலை பார்க்க போகிறேன் பார்ப்பேன். நான் கட்டட வேலை என்னென்ன பார்ப்பேன்? சென்ட்ரிங் வேலை தெரியும். சரி. கம்பி பூச தெரியும். கம்பி கட்டுறதுக்கு எவ்வளோ கேட்பேன்? கம்பி கட்டணுமா? கம்பி அது என்ன சைஸு, எத்தனை எம்எம்? ஆனால் அந்த எம்எம்க்கு தக்கன சம்பளம். செருப்பு கட்ட பிஞ்சு உனக்கு
வேலைக்கு வந்திருக்க நீ என்னமோ சவுடால முதலாளி எத்தனை கம்பி இன்னும் நான் வேலை பார்க்க ஆரம்பிக்கல. எந்த கம்பியா இருந்தாலும் கட்டணும். சரி அது கட்டுறேன். எவ்வளோ சம்பளம் அவங்க? டீ காப்பி உங்களோட என்னோடயா? நீங்க டீ காப்பி வாங்கி தருவீங்களா இல்லை நான் அந்த வடையை வச்சு அடைக்க போறேன் நீப்பா. இன்னும் சம்பளமே பேசுனா அதுக்குள்ள டீ காப்பி உடைக்க விட்டாங்க. முட்டு வாங்க உங்க சாப்பாடு. ஏங்க எவ்வளவு டீ வடை உங்களோட என்னோடயா? ஐயோ முதல்ல சம்பளத்தை சொல்லி தரடா. 1000 ரூபா. கம்ப்யூட்டர் இருக்கா? அப்புறம் என்ன கம்பியை வளைக்கிறதுக்கா? சரி சித்தால் விளக்கினா டீ வடை உங்களோட என்னோடயா? இரு கொஞ்சம் பொறு. சரி கொத்தனார்ண்ணா டீ வடை உங்களோட என்னோடயா? இப்போ தாண்டா தெரியுது முண்டை நீ வடை போடுற நாய். தாங்க நீ டீ கடையில் வடை போட்டு கரெக்டாக பேசிக்கணும். அதுதான் இப்போ அதையே சொல்லி காட்டிட்டு இருக்கேன். ஓ நீ சமயக்கட்டில் உள்ள பார்க்குற நாயா? சரி கம்பி கட்டுறதுக்குன்னா 1500. கொத்தனார்ண்ணா கொத்தனார் 1800. எது எடுத்தாலும் 1000க்கு மேலே தானோ? ஆமாம் விலைவாசியெல்லாம் கூடி போச்சுல்ல. அப்போ குறைக்க மாட்டீங்க? முடியாது. நீங்கள் இப்போங்க இப்படி சவுடால் பேசுகிற வேணா எங்களுக்கு வேலைக்கு தேவையில்லை. நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். நான் இல்லாமல் எப்படி இந்த கட்டணம் வேலை நடக்கும்? போடா நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஆள் சிக்காம வருவேன். டே எனக்குன்னு ஆள் வேண்டாம். ஹலோ சார் நீங்க கோவப்படுறீங்க. நீ ஒன்றும் பேசாத. நீங்கள் 2 பேரும் பேசாதீங்க. உங்களுக்கு வேலை இல்லை. யூ கெட் அவுட். நீ ஏமா கவலைப்படுற? ஏங்க சார் எங்களுக்கு வேலை சாரு போற அப்போது சின்ன பையன் வெண்டி சாரு நம்மள எல்லாமே யாரும் வேலைக்கு சேர்த்து வராங்க. தம்பி நம்ம அங்கிட்டு போய் வேலை இப்போ சம்மந்தமாக பேசுவோம். இங்கே ஷூட்டிங் எடுக்கிறாங்க இவ்வளோ இருக்கு. जी नमस्ते नमस्ते ए तमिल आदमी नमस्ते जी नमस्ते मैं वड़नाट इருந்து வருது बिहार में जाते हैं. பீகார்லேருந்து வர்றியா? ஆமா 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 बिहार में வடநாட்டுக்காரங்க. அந்த ஆளுக்கிட்ட போய் வேலை கேட்டுக்கிட்டு வேலை நான் தான் உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா நான் தான் கொடுக்கணும். அந்த ஆள் சும்மா டம்மி பீஸ். ஓகேயா? டேய் ஓ செட்ஜி நீங்களா செட்ஜியா? டேய் ஆமா நமக்கு ஒரு வேலை நான் போட்டு தரேன். எனக்கு வேலை தரணும். உனக்கே வேலை இல்லை. வேலை நான் நீ வேலை போடா. நான் தான் இங்கே ஓனர். வாங்க வடநாட்டிலேருந்து வர்றேன். நமஸ்தே பிழைக்க வந்திருக்கேன். ஆமா ஆமா பரவாயில்ல. சரி உனக்கு வேலை தெரியுமா? எல்லா வேலையும் செய்தோம். எல்லா வேலையும் நல்லா செய்வீங்களா? உன்னை செய்ய போறேன்டி. எல்லா வேலையும் செய்கிற பெருசு இல்லை. நான் சொல்கிற வேலையெல்லாம் பார்ப்பீங்களா? செய்தோம். இப்போ நான் ஓனரா நீ ஓனரா? மூடி நில்லு. கட்டட வேலை என்ன பார்ப்பேன்? வாடிட்டு என்ன வேலை பார்ப்பேன்? எல்லா வேலையும் செய்தோம். கம்பி கட்டுதோ கல் வேலை பார்க்குதோ சிமெண்ட் அடிக்குதோ ஆமா சந்திர சிமெண்ட் வச்சு அப்புறம் எல்லா வேலையும் பண்ணுதோம். சந்தில சிமெண்ட் வச்சு அப்புறானா? அதுக்கு நான் இருக்கிறேன்ல. நீ என்ன சந்தில சிமெண்ட் வேலைக்கிற? நான் எதுக்கு இருக்கேன்? இல்லை வேலைக்கு வந்து நீ மூடுறா. அவன் என்னமோ அந்த ஒரு சந்தை வச்சு தான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் சிமெண்ட் வச்சு அடைக்கிற முடியா? நீ வேலைக்கு வேணா ஒரு மயிருக்கு போடாம போல மோச்சனுக்கிட்டு சந்தில் சிமெண்ட் வச்சு அடைக்கலாம். நான் சொல்கிற சந்தில் தான் அடைக்கணும். தேவையில்லாமல் நான் யூஸ் பண்ணுற சந்தை அடைச்சி விட்டேன் கொலை விழுந்துவான். சரி அப்போ நீங்கள் சந்தை காட்டுறது நான் அடைக்கிறேன். நான் சந்தை காட்டி அடைச்சினா ஏன் சந்தை அடைக்கலான்னு பார்க்குறேன். சரி இப்போ உனக்கு விடைக்க போது வாருப்பா. ஐயோ இவ்வளோ பாதுகாக்கிறதுக்குள்ள நான் படுற வாடு சுடுகலியை நாய் உருட்டின மாதிரி. இந்த வரை நீ என்ன வேலை பார்க்குறியா அதுக்கு தக்க சம்பளம். நீ சம்பளம் என்ன எதிர்பார்க்குற? சம்பளம் பெருசு இல்லை. ஆமாம் 150 रुपये 150 रुपीस. எவ்வளவு? 150 रुपीस पर डे. கொஞ்சம் பொருளா வரேன். கொஞ்சம் கேப்பு கிடைச்சா வேலை பார்க்குறேன்ல. நான் இங்கே பேசியிருக்கேன் அவளை தள்ளிட்டு போய் ஏய் உனக்கு நான் சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன வேலை தெரியும்னு கேட்டேன். நீ மூடிக்கிட்டாங்க நில்லு. ஏய் நீ அந்த பக்கம் போ. இங்கே வாடா. எவ்வளோ சம்பளம் கேட்குற? நீ எவ்வளோ கேட்டாலும் எனக்கு 500. எவ்வளோ சம்பளம்? 150 रुपीस. 150 ரூபாயா? पर डे 24 hours. ஒரு நாளுக்கு 150 ரூபாயா? முகரே பார். எப்போ வேலை கேட்டாலும்
டீ வடை அவங்களோட நம்மளோட கேட்டுட்டு தான் சம்பளம் சொல்லணும். ஏன் டீ வடை வேணாம்? இவன் ஊரை கெடுத்து ஏன் விடுவாங்க. டீ வடை வேணாம்? வேணாம்ல? டீ வடை நகை. வெரி குட். ஆமா ஒன்லி சங்கத்திலேயே டீ வடை கொடுக்கலாமா வேணாமான்னு பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. அது பொதுக்குழுல முடிவு பண்ணுவோம். இப்போ உனக்கு டீ வடை வேண்டாம். டீ வடை வேணாம். ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பளம். எனக்கு ஒரு உதவி பண்ணது. என்ன செய்யணும்? நீங்க ரேஷன் அரிசி வாங்கி கொடுக்குதோ, உருளைக்கிழங்கு வாங்கி கொடுக்குதோ, போதும். அது போதும். இவன் தான்டா சிங்கியா. ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தா சோறு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அங்கே நானே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே தங்கிக்குதோ. டேய் வேலை செய். டேய் வளர்ந்த நாயே. டேய் 2 நாயும் ஓடி போங்க. ஏன் உங்களுக்கு வேலை இல்லை. போடா. ஏய் 150 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளத்துக்கு வர முடியாது. ஹலோ, ரேஷன் அரிசி போது நான் சமைச்சுக்கிறேங்கிறியா? உன்னை மாதிரி அவன் டீ வடை கேட்கல. என்ன ஒரு வாரம் வேலை வைப்பாங்க. ஒரு வாரத்துக்கு சம்பளத்தை வாங்கிட்டு அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க. நை 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 நை. அப்புறம் திருவிழாவுக்கு போனாங்கன்னா கேளுங்க. ஓனரே நாய் நாய்ன்றாப்ல. இங்க வா. நீங்க வெளியூர் ஆள் நம்பி நான் ஏமாற முடியாது. நல்லதோ கெட்டதோ தெரியாத சாமியை காட்டிலும் தெரிஞ்சு பேய் நல்லது. நான் அவங்கள வச்சே பொழைச்சிக்கிறேன். ஒரு ஆளுக்கு வச்சுக்கிட்டு நான் சம்பளம் கொடுத்து வாங்க முடியாது. நீ கிளம்பு. எடுத்த காலம் நீங்க அதான் சொல்லிட்டாங்க. அவன் என்னமோ சொல்ல வரடா சொல்ல. ஆத்மீய வருது. ஆமா பல்லவன் எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், தாதர் எக்ஸ்பிரஸ்ல ஆள் வருது. எத்தனை பேர்? 500 மெம்பர்ஸ். 500 பேர் பல்லவன்ல வந்துட்டு இருக்காங்களா? மேரா பாபி, மேரா பாப்பு, மேரா மப்பி. டேய் இதுவரைக்கும் எந்த நாட்டிலும் இப்படி ஹிந்தி நான் கேட்டதில்லடா. வேற மாபி மாபோ பாப்பி கீமு கீப்பி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா மாபோ மாபி? இவன் ஹிந்தியில் கிராஸ்ராவே. எல்லாம் வருது. இவன் ஆத்தா தமிழ்நாடா இருக்கு, இவன் அப்பே ஹிந்திக்காரனா இருப்பான் போல. கேட்கிறேன், இவன் கிராஸ்ல பிறந்திருக்கான். இவர் வந்தோடனே உங்களை என்ன கேள்வி கேட்டாரு? அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டீங்க. என்ன கேட்டா? சப்பு நக்கி அப்படிங்கிறாப்ல. அப்படிதாங்க பாடிக்கிட்டு வந்தா. சப்பு நக்கி. டேய் அது ஹிந்தி பாட்டுறா. மேலே சப்பு நக்கி மேலே நக்கி கீழே நக்கி ஹெல்தியா. டேய் உங்களுக்கு தெரிஞ்ச டேய் நீ அப்புறம் சப்பி நக்கலாம். இந்த உனக்கு நக்கின்னு உடனே ஒடியாந்துருவியே. செங்கலை வச்சு தேய்ச்சி போடுவேன் அதில். இந்த பார் நீ கூட்டிட்டு 500 பேருக்கு நான் வேலை படுத்துறேன். இனிமேல் நீங்க எவன் இங்க இருக்க 500 பேருக்கு வேலை தரலாம். சம்பளத்துல நம்ம கன்செஷன் பண்ணுவோம். 100 rupees. போடா மக்கள் 100 ரூபாய்ட்டாண்டா. 150 ரூபாயா? 100 ரூபா. 100 rupees. டேய் டீ வடை ஓடி போ, தெரிச்சு போ. டீ வடை நம்மளோட. டீ வடை உனக்கு டீ கடையில் தானே வேலை கிடைக்கும். போடா போடா மரியாதையா. என்ன எனக்கு ஒரு 500 ரூபாய் சேர்த்து கேளு. அவ்வளவுதான். எனக்கு ஒரு 500 ரூபாய் சேர்த்து கேளு. சாப்பாடு மதிய சாப்பாடு உண்டா இல்லையா? சரி உங்களை ஊருக்குள்ள நீங்க 2 பேர் இருந்தா அந்த ஊரை கெடுத்து புடிங்க. மரியாதையா போய் போறோம். வேலை எங்களை எல்லாம் நீங்க பாத்துருவீங்களா? பாக்குறேன்டா. இப்ப யூனியன்ல இருந்து எங்க யூனியன்ல இருந்து ஒரு 500 1000 பேர் கொண்டாந்து இறக்குவேன். உன்னையவே வேலைக்கு சேர்த்தல. யூனியன்ல மயிரை புடுங்கணும். போடா முதல்ல உன்னை சேர்த்துனா வேலை எப்படி நடக்கும்னு பாப்போம். பாரு யாருக்கிட்ட 500 members. இந்த வர்ற 500 பேர் வரண்டா. அவன் தனியா எக்ஸ்பிரஸ் வித்தவுட் டிக்கெட் ட்ரெயின். டேய் ஓனரை குண்டு ஓட்டு கொல்ல போறாங்க. அடியே டிக்கெட்டே இல்லாம வர்றாங்களா அப்படி? அப்புறம் எதுக்கு சம்பளம் கேட்க போறா? அவன் கக்கூசில் உட்கார்றான், பாத்ரூம்ல உட்கார்றான். பிரியா வர்றானா இல்லையா? எங்களுக்கு வேலை இல்ல. வேலை ஓடா செஞ்ச குட்டி வா, உனக்கு நான் வேலை தர்றேன். சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? வந்ததுலேருந்து அந்த லடிக்கு என்கிட்ட பேசிகிட்டே இருக்கு. லடிக்குன்னா உன்னை கடிக்குன்னு எப்பா பரவாயில்லையா? அது சொன்னா கடிக்கிறேன். நீ செய்வே, எனக்கு தெரியும் அந்த வேலையை. ஏண்டி கடிப்ப நீ பிச்சுரும் பிச்சு. எனக்கு சந்தேகம் எங்கே வருது சேட்டு? என்ன சந்தேகம்? அந்த லடிக்கு இதெல்லாம் தச்சு மாட்டிச்சான் இல்லை உடம்புல மாட்டிக்கிட்டே தச்சுச்சான். கப்பு கப்புன்னு நல்லா இருக்கு. பகுத் அச்சா ஹை, சூப்பர். நீ வேலை பார்க்க வந்தியா இல்லை அவளை பார்க்க வந்தியா? உனக்கு லாய்க்கப்படாது. இல்லை வேலை தான் 500 பேருக்கு வேலையில் ஓடிப்போம். இல்லை எல்லாருக்கும் வேலை கொடுப்போம். அது 1.5 கோடி பேர் இருக்கோம் நாங்கள் இங்கே. வாங்கடா 50 பேர் வாங்க, வந்து இறங்குங்கடா, இறங்குங்க. பூராமே வந்துட்டாங்களா? வந்து இறங்கிட்டோம். ஆமா காரைக்குடியில 1.5 கோடி பேர் வந்து இறங்கியிருக்கிறோம். 1.5 லட்சம் பேர் வந்து காரைக்குடியில மட்டும் இறங்கியிருக்கோம். ஆமா காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில் மண்டபப்படியில நாங்க கேட்டிருக்கோம். மண்டபப்படியா கேட்கிறீங்களா? எங்க வடநாட்டுக்காரர்களுக்கு ஒரு மண்டபப்படியா கேட்டீங்களாடா? வேலைக்கு அது ஒண்ணுதான் செய்யாம இருந்தியா, அதையும் செஞ்சுட்டா ரைட்ரா. இனி நீங்க அவசியம் வந்து நீங்க அவங்கள காலை பிடிச்சி தாண்டா வாழ்ந்து, வேற வழி இல்லை.
சரி நீ எவ்வளவு நேரம் வேலை பார்ப்ப ஒரு நாளைக்கு? எது 24 hours கேட்டியா 24 மணி நேரம் அப்படி பார்க்கக்கூடாது. நீ என்ன பண்ணுவ? காலையில 7 மணிக்கு வரணும். நம்ம இந்த ட்ரெஸ் மாத்துறதுல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடிடும். அதுக்கப்புறம் கடை ஓடுறதுக்கு 9 மணி ஆயிரும். சரி கம்பியை கரண்டி எடுத்தோம்னா ஒரு 1 மணி நேரம் பார்ப்பேன். அடுத்து டீ டைம். அப்புறம் மறுபடியும் 12 மணிக்கு கிளம்பிடுவான். ஏன் 12 மணிக்கு எங்கே கடை போகுது? வேற பால எது அப்பதான் அந்த கை ஆட்டம்லாம் நிற்கும். ஏ ஆத்மி शराब पीता है டாஸ்மார்க்குக்கா அப்புறம் தான் அந்த சிமெண்ட் ஒட்டும். அதனால தான்டா அவங்க நொட்டுறாங்க தெரியுதா 9 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு டாஸ்மார்க்கு போனீங்கன்னா அவன் தான் 24 மணி வேலை பார்க்குறாங்கடா. நீ 4 மணிக்கெல்லாம் கையை கழுவிட்டு போற. அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா? ஏடா நல்லா தமிழ் பேசுகிறேன். முதல்ல ஆத்தாகன் ஓத்தாகன்னா என்னடா இப்போ நல்லா பேசுகிறேன். இல்லை நீங்கள் கட்டடம் எங்கே கட்டுறீங்க? தமிழ்நாட்டிலையா இல்லை வடநாட்டில் கட்டுறீங்களா? தமிழ்நாட்டில் தான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் தானே கட்டுறீங்க? ஆமாம் தமிழ்நாட்டில் கட்டுறீங்க. தமிழ்காரனுக்கு தானே கட்டுறீங்க. அப்போ இங்கே தமிழ்காரனை வச்சு தானேங்க வேலை பார்க்கணும். அதை விட்டுட்டு எங்கேயோ இருந்து சம்பளம் குறைச்சி கிடைக்குதுன்றதுக்காக எவன் வந்தாலும் அவனை கொட்டியாந்து உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை கொடுக்குறீங்களே. தமிழனுக்கு தமிழன் தாயா எதிரி. தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி. தமிழன் எங்கேயாவது ஆதரிக்கிறானா பாத்தியா? வந்து இறங்கிட்டாங்க, மண்டபப்படி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. புரிஞ்சுட்டீங்களா? நியாயம்தான். நானும் தமிழ்காரன் தான். தமிழ் பேசித்தான் போய் கேட்டேன். ஒவ்வொரு இடத்துலையும் வேலை கொடுக்க மாட்டேட்டாங்க. அப்புறம் தான் நான் இந்திக்காரனா மாதிரி வந்து வேலை கேட்டுட்டு இருக்கேன். பத்தியா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளா இருந்தா இனிமேல் வேலை கிடைக்காது. அடுத்த வீட்டுக்கார மாதிரி வந்தா தான் வேலை கிடைக்கும். ஏன் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு எல்லாருக்கும் நம்ம வாழ்வு கொடுத்தோம். அவங்க நம்ம வாயில கிடாவுறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்றதுக்கே வழி இல்லாம இருந்துகிட்டு இருக்கோம். ஆதார் அட்டை வாங்கிட்டாங்க. நீ நக்க கூட முடியாது. அதைத்தான் சொல்றேன். மண்டபப்படி கேட்கறான். நீ வேற கேட்டுக்கிட்டு இருக்க. நியாயமான வார்த்தை தான். அது போகட்டும். இன்னைக்கு நம்ம இந்த மேடையில இருந்து எல்லாரும் பார்க்குற மக்கள் அனைவருமே ஒரு சூழலை எடுத்துக்கிறோம். இனி நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடானா. ஆமா, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. சரி, நாளைக்கு 2 பேருக்குமே வேலை தர்றேன். அனுப்புறீங்களா? எதுக்கு? கொல்ல போற மறுபடியும் பானிபூரி திங்க போறோம்ன்ற மாதிரி. அவர் எவ்வளவு தன்மையா வேலை கொடுக்கிறாரு. என்ன உன்னைய படிச்சு ஒன்னொன்னா கேட்கிறாரு. என்ன வேலை பார்ப்ப, என்ன வேலைடா, என்ன வேலைக்கு என்ன சம்பளம்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஒன்று சொல்றேன், தமிழ்காரங்க எல்லாருமே வேலை செய்யும் தொழிலை தெய்வம்னு மதிக்கிறவனு மயிறு மாதிரி பாட்டு பாடுனேன். அப்ப மதிக்கிறமா இல்லையாடா? சவுடால் பேசுறேன் ஓனர்கிட்ட. 12 மணிக்கு டாஜ்மாக் கடை திறக்குமா, போய் டாஜ்மாக்கில் குடிச்சிட்டு கிடங்க. வடநாட்டுக்காரன் பூரா வந்து இறங்கிடுவாங்க. இதுல ஓயாம டீ வடை உன்னோடவா என்னோடவான்னு கேட்கிறேன். ஆனா மசிரப்படுங்க உனக்கு டீ வடை. இதுக்கு இவன் வேற மத்தியான சாப்பாடு நம்மளோட கேட்கறான். தொழில் உண்டுங்க. கடமையை ஒழுங்கா செய்யணும். புரிஞ்சுக்கிட்டியா? முதல்ல கலவையை ஒழுங்கா கலக்கு. நீ கரண்டியை ஒழுங்கா புடி. சட்டி எங்க தூக்கு. சட்டியை தூக்குறேன் சட்டியை. நம்ம நாள முடிஞ்ச 4 நல்ல விஷயத்த மக்களுக்கு சொல்லணும். சரிங்க. அதுக்காகத்தான் நம்ம இதை செஞ்சிருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் கவலைப்பட மாட்டேங்க. நான் உன்னையவே ஏத்துக்கிறேன்.